வணக்கம். இந்த உலகத்தில் உயிர்களை காப்பாற்றக்கூடிய உன்னதமான துறை மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் பல்வேறு வகைகள் உள்ளன. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் என்று பல வகையான மருத்துவ முறைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அப்படி எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவ முறைகளிலும் 4 பகுதிகள் அடங்கியுள்ளன. முதல் பகுதி நோயாளி, நோய் உற்றவன். இரண்டாவது அவனுக்கு உரிய சிகிச்சை தருகின்ற மருத்துவர். மூன்றாவது அந்த நோயை தீர்க்க உதவக்கூடிய தக்க மருந்து. நான்காவது மருத்துவருக்கும் நோயாளிக்கும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய பணியாளர்கள், செவிலியர்கள். இந்த 4 பகுதிகளும் மிக சரியாக பொருத்தமாக அமைந்துவிட்டால் அந்த மருத்துவம் வெற்றிகரமாக முடிந்துவிடும். நோய் உற்றவன் தன்னுடைய நிலையை அறிந்து அந்த நோயை தீர்ப்பதற்காக மருத்துவர் கூறுகின்ற வழிமுறைகளை பின்பற்ற சொல்லுகின்ற உணவு முறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். மருத்துவரோ நோயாளி உற்ற நோய் இன்னதென்று மிக சரியாக கணித்து அந்த நோயை தீர்ப்பதற்கு உரிய மருத்துவத்தை வழங்க வேண்டும். மருந்து என்பது நோயாளியினுடைய நோயை தீர்ப்பதற்கு பயன்பட வேண்டும். மாறாக அது புதிய நோய்களை உண்டு பண்ணுவதாக இருந்துவிடக்கூடாது. பணியாளர்கள் மருத்துவருக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும், சிகிச்சைக்கு பிறகு நோயாளிக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும். இந்த 4 பகுதிகளால் ஆனதுதான் உலகத்தினுடைய எந்த மருத்துவ வகையாக இருந்தாலும் சரி என்று வள்ளுவர் கூறுகின்றார். மருந்து என்ற அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து. நன்றி, வணக்கம்.